ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், நாளை ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு பூஜை மட்டும் செய்தால் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பெரியவர்கள் வாழ்த்தும் போது, ஆசி வழங்கும் போது 16 வகையான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்துவார்கள். ஆனால் 16 வகையான செல்வங்களும் அனைவருக்கும் கிடைத்து விடுகிறதா என்றால் கிடையாது. ஏதாவது ஒரு செல்வம் குறையாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த 16 வகையான செல்வங்களையும் பெறுவதற்கு தெய்வ வழிபாடுகளையும் சில குறிப்பிட்ட பூஜைகளையும் தொடர்ந்து செய்து வந்தாலே போதும். வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிர பகவானுக்கு உரிய நாளாகும். சுக்கிரனுக்குரிய தெய்வமாக மகாலட்சுமி கருதப்படுவதால் வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்கு உரிய கிழமையாக கருதப்படுகிறது. இந்த மங்களகரமான நாளில் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெற முடியும். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியின் எந்த ரூபத்தை வழிபட்டால் செல்வம் குறையாமல் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்திற்கு தெய்வமாக மகாலட்சுமியை வழிபடுகிறோம். மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அங்கு செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். செல்வம் என்றால் பணம் மட்டும் செல்வம் கிடையாது. தானியம், தைரியம், குழந்தை பாக்கியம், வெற்றி உள்ளிட்டவைகளும் செல்வங்களாகவே கருதப்படுகிறது. மொத்தம் 16 வகையான செல்வங்கள் இருப்பதாக இந்து சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த 16 வகையான செல்வங்களை வழங்கும் அதிபதியாக அஷ்டலட்சுமிகள் கருதப்படுகிறார்கள். அஷ்டலட்சுமிகள் உடல் ஆரோக்கியத்தை தருபவளை ஆதிலட்சுமி என்றும், அனைத்து நலன்களையும் தருபவளை கஜலட்சுமி என்றும், செல்வத்தை தருபவளை தனலட்சுமி என்றும், உணவு தானியங்களை தருபவளை தானியலட்சுமி என்றும், தைரியம் அளிப்பவளை தைரியலட்சுமி என்றும், வெற்றியை தருபவளை விஜயலட்சுமி என்றும், கல்வி ஞானத்தை வழங்குபவளை வித்யாலட்சுமி என்றும், குழந்தை பாக்கியம் தருபவளை சந்தானலட்சுமி என்றும் அழைக்கிறோம். இந்த 8 தேவிகளும் மகாலட்சுமியின் பலவிதமான வடிவங்கள் ஆகும். இந்த 8 கோலங்களில் தவிர இன்னும் சில வடிவங்களிலும் லட்சுமி தேவி காட்சி தருகிறார். வைபவ லட்சுமி விரதம். மகாலட்சுமியின் பலவிதமான வடிவங்களில் ஒன்றுதான் வைபவ லட்சுமி. இவரை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமை ஆகும். வைபவ லட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அவரின் அருளை பெற வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டால் செல்வ வளம் குறையாமல் வீட்டில் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. வைபவ லட்சுமி விரதத்தை பொதுவாக 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமைகள் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த விரதத்தை பால், பழங்கள் மட்டும் சாப்பிட்டு காலை துவங்கி மாலை வரை இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை விரத முறை. அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படம் அல்லது சிலை அல்லது ஸ்ரீ யந்திரத்தை ஒரு மனைப்பலகையில் தூய்மையான துணி விரித்து அதன் மீது வைக்க வேண்டும். அதை பூக்களால் அலங்கரித்து பொட்டு வைத்து நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். நெய்வேத்தியமாக பால் பாயாசம் படைக்க வேண்டும். இது மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான நெய்வேத்தியமாகும். பிறகு அஷ்டலட்சுமிகளையும் நினைத்து வழிபட வேண்டும். அஷ்டலட்சுமிகளும் உரிய கதை, மந்திரம் ஆகியவற்றை சொல்லி வழிபட வேண்டும். கனகதாரா சோஸ்திரம், அஷ்டலட்சுமி போற்றி, துதி ஆகியவற்றை சொல்லி வழிபடுவது மிகச் சிறந்த பலனை தரும். செல்வ வளம் தரும் வழிபாடு. மாலையில் வெற்றிலை, பாக்கு, 2 வாழைப்பழம், பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பூஜை முடிந்து தீபாராதனை காட்டிய பிறகு நம்முடைய வேண்டுதல் அல்லது கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அஷ்டலட்சுமிகளிடம் முன்வைத்து மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதுபோல் 11 அல்லது 21 வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வழிபட்டால் வீட்டில் பண கஷ்டம் உள்ளிட்ட எந்த கஷ்டமும் இருக்காது. செல்வ வளம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.